சமீபத்தில் நாம் அதிகமாக கேள்விப்படும் ஒரு வார்த்தை மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் பள்ளி மாணவர்களை கூட விட்டு வைப்பதில்லை. அவர்கள் கூட இன்று மன அழுத்தம் இருப்பதாக சொல்கிறார்கள். சாமானியர்களில் இருந்து சாதனையாளர்கள் வரை எல்லோரையும் ஆட்டிப்படைக்கும் ஒரு அழுத்தம் இந்த மன அழுத்தம். மன அழுத்தம் என்றால் என்ன? அதை எப்படி சரி செய்வது? அதனை வராமல் தடுக்க என்ன செய்வது என்ற விளக்கத்தை இந்த காணொளியில் காணலாம். மன அழுத்தம் என்பதை அறிகுறிகள் கொண்ட உடல்நலக் குறைவு என்று ஒதுக்கிவிட முடியாது. ஒருவர் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது முடியாத காரியம். அப்படி ஒருவர் இருக்கவும் முடியாது. அதேபோல் ஒருவர் வாரக்கணக்கில் சோகமாக இருந்தால் அது சாதாரண விஷயமில்லை. அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். உண்மையில் நிறைய பேருக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மனதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் மன அழுத்தம். தங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது என்பது கூட பலருக்கும் தெரிவதில்லை. இதை கவனிக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் பல மோசமான விளைவுகள் ஏற்படுத்திவிடும். பொதுவாக மன அழுத்தம் உள்ளவர்கள் மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். ஆனாலும் அதில் முக்கியமானதாக எதிர்மறை சிந்தனைகளே இருக்கும். மன அழுத்தம் இருப்பதற்கான முக்கிய அறிகுறி தூக்கமின்மையாகும். மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு பகலில் எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. இரவில் தூக்கம் என்பதே வராது. சிலர் விடிய விடிய டிவி பார்த்தபடி படுத்திருப்பார்கள். ஆனாலும் அவர்களின் கவனம் கொஞ்சம் கூட டிவி மேல் இருக்காது. விடிந்ததும் எதை பற்றி யோசித்தோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. உடல் வலி, அதிக மன அழுத்தம், பதற்றம் காரணமாக மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு அடிக்கடி உடல் வலி ஏற்படுவது போல தோன்றும். அவர்களின் உடல் எடை திடீரென்று கூடுவது போல் தோன்றும். எலும்புகளில் வலி ஏற்படுவது போலவும் தோன்றும். அதிகமான உணவு வேட்கை இருக்கும். மன அழுத்தம் உள்ளவர்கள் மனதில் நிம்மதி இல்லை என்றாலோ, தனது உணர்வுகளை பகிர்வதற்கு யாரும் இல்லை என்று நினைத்தாலோ அவர்களுக்கு அதிக அளவில் உணவை சாப்பிட தோன்றும். தாங்கள் சாப்பிடும் உணவு ஆரோக்கியமானதா என்று கூட அவர்களால் யோசிக்க முடியாது. மன அழுத்தம் கொண்டவர்களுக்கு சில நேரங்களில் சாப்பிடுவது எதிர்மறையாக நடக்கும். அதிக மன அழுத்தத்தால் அவர்களுக்கு எதையும் சாப்பிடவும் பிடிக்காது. தொடர்ந்து சாப்பிடாமல் இருப்பதால் அவர்களுக்கு வேலை செய்வதற்கான ஆற்றல் இருப்பதில்லை. அவர்கள் எப்போதும் சோகமாக ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு காரணமின்றி அழத் தோன்றும். அவர்கள் ஜன்னல் வழியாக எதையாவது பார்த்து கொண்டிருந்தாலும் கண்களில் இருந்து அவர்களை அறியாமலேயே கண்ணீர் வரும். அதற்கான காரணத்தை யாராவது கேட்டால் அவர்களுக்கு சொல்லத் தெரியாது. அவர்களிடம் சோகம் என்பது எந்த காரணமும் இல்லாமல் ஒட்டிக்கொள்ளும். இப்படி ஏற்படுவதற்கு மூளையில் தோன்றும் ரசாயன ஏற்றத்தாழ்வுகளே காரணம். மேலும் பல நாட்களாக நீடிக்கும் சோகம், நம்பிக்கையில்லாத தன்மை, உற்சாகமற்ற நிலை, ஒரு நேரத்தில் ஒருவர் மகிழ்ச்சியாக உணர்ந்த தருணங்களில் அந்த மகிழ்ச்சியை உணர முடியாமல் இருப்பது, அன்றாடம் செய்யக்கூடிய சிறிய வேலைகளுக்கு கூட உந்துதல் இல்லாமல் இருப்பது, தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது, தன்னைத்தானே தாழ்வாக நினைப்பது, பதட்டமான நிலை, குறைந்த ஞாபக சக்தி, கவனக்குறைபாடு, தூக்கமின்மை, பசி எடுப்பதில் மாற்றம், எடை குறைவு அல்லது அதிகரிப்பது, நண்பர்கள், குடும்பம், பள்ளி, கல்லூரி, பணியில் ஆர்வம் குறைதல் என மன அழுத்தம் ஏற்பட பல காரணங்கள் உள்ளன. அதிகப்படியான மனச்சோர்வு அல்லது விரும்பத்தகாத அனுபவங்களின் விளைவாக மன அழுத்தம் ஏற்படலாம். மன அழுத்தம் பாரம்பரியமாக கூட வரலாம். இயல்பாக அதனால் பாதிக்கப்படலாம். எதுவாக இருந்தாலும் நம்மில் 4 ஒருவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் முதலில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர வேண்டும். மன அழுத்தம் யாருக்கும் ஏற்படலாம். யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படலாம். மன அழுத்தம் ஏற்பட்டால் அதற்கென இருக்கும் சிகிச்சை மூலம் குணமாக்க முடியும். நீங்கள் அதிகம் நம்பும் ஒருவரிடம் மனம் விட்டு பேசுங்கள். முடிந்தால் உங்கள் குடும்பத்தினருடன் பேசுங்கள். மன அழுத்தம் ஏற்பட்டால் அதை பற்றி பெற்றோரிடமோ, குடும்பத்தினரிடமோ, நண்பர்களிடமோ, டாக்டரிடமோ பேச தயங்காதீர்கள். இதில் அவமானம் ஒன்றுமில்லை என்பதை முழுமையாக உணருங்கள். மன அழுத்தம் ஏற்படுவது உங்கள் குற்றம் அல்ல. எனவே பிறரிடம் உதவி கேட்பதால் நீங்கள் பலவீனமானவர்களாக கருத மாட்டீர்கள் என்பதை உணருங்கள். தவிர நீங்கள் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற முன்வந்தால் நீங்கள் ஒரு அறிவாளியாகத்தான் பார்க்கப்படுவீர்கள். மேலும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள். கீரை, காய்கறிகளை சாப்பிடுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். சிகரெட், போதை பழக்கங்கள், மது போன்ற பழக்கங்களை விட்டொழியுங்கள். துறை சார்ந்த வல்லுநர்களை சந்தித்து உங்கள் பிரச்சனையை கூறுங்கள். அவர்கள் அலசி ஆராய்ந்து உங்களுக்கான தீர்வுகளை தருவார்கள். இங்கு கூறப்பட்ட ஆய்வுரைகளில் குறைந்தது 4 அறிகுறிகள் இருப்பவர்கள் கண்டிப்பாக மனநல ஆலோசகரை அணுகுவது நல்லது. மன அழுத்தத்தை சரி செய்யாமல் விட்டுவிட்டால் பிற்காலத்தில் பெரிய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். மேலும் இதுபோன்ற காணொளிகளை காண ஹெல்த் அண்ட் பியூட்டி பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.